இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட 1 கப் அளவு மக்கானா சேர்த்துக்கலாம். எல்லா மக்கானாலையும் மஞ்சள் தூள் படுற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீயை மிதமாக வச்சிட்டிங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். மக்கானா நல்லா கிறிஸ்பி ஆகி வந்துடும். நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கேப் விட்டு கிண்டிக்கலாம். தீ அதிகமாக இருந்தால் தீஞ்சிரும். 4-5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறதுக்கும் நல்லா பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் உடைச்சி பார்க்கலாம், நல்லா உடையும். இப்போ இதில் நம்ம எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இதில் ப்ரொசீஜர். நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிடலாம். மக்கானாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஹெல்த்தியான ஸ்நாக் இது. அதுவும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க குர்குரே, லேஸ் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட் கொடுக்காம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். நீங்கள் மக்கானா வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதை 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மக்கானாவில் சால்ட் மட்டும் இல்லை, ஸ்வீட் ரெசிபியும் பண்ணலாம் வெல்லம் போட்டு. அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு காய்ச்சின பசும்பால் சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை, இது கூட கொஞ்சமாக நட்ஸ் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நட்ஸு குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கன்னா நட்ஸ் பவுடராக சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குவிக்காக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் இது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. அடுத்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. இது பண்ணுறதுக்கு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். குழந்தைங்க கண்டிப்பாக ஐஸ்கிரீம் மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் கொஞ்சம் பனானா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம பீனட் பட்டர் வச்சு நம்ம சாண்ட்விச் மாதிரி செஞ்சிடலாம். நீங்கள் பனானாவுக்கு பதிலாக ஆப்பிள்லையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா தோல் எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு 2 ஆப்பிளுக்கு நடுவில் பீனட் பட்டர் வச்சு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது கூட மேலாப்பில் ஹனி கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பிள் பிடிக்காத குழந்தைங்க இல்லை பனானா பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த பனானா பீனட் பட்டர் காம்பினேஷன் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீனட்டில் நிறைய குட் ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபுட் அது. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஹெல்தி, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் முட்டைக்கு பதிலாக பீனட் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு வாழைப்பழத்தை மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். பெரிய வாழைப்பழமாக இருந்தால் பாதி வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் ஒரு முழு பழமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்குன கிஸ்மிஸ், அத்திப்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு சீட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். சீட்ஸ் பவுடர் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும். வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கெட்டியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவு பால் சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நான் வாஃபிள் மேக்கரில் வாஃபிள் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக வாஃபிள் மேக்கர் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதே மாவை தோசைக்கல்ல தோசை மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குழிப்பணியார சட்டியில் குழிப்பணியார மாவும் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான். வாஃபிள் ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே வெந்துடும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாஃபிள் எல்லாம். நீங்கள் கோதுமைக்கு பதிலாக ராகி சத்து மாவு கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுத்து விடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் ஹனி சேர்த்து கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இதுவும் சூப்பர் குவிக்காகவே பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரெட். இது பண்ணுறதுக்கு பன்னீர் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஹோம்மேட் பன்னீர் தான். நம்ம சேனல்லே நான் ஏற்கனவே ஹோம்மேட் பன்னீர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள். 1 வயசுக்கு உள்ள குழந்தைக்கு மிளகுத்தூள் தேவையில்லைன்னா சேர்த்துக்காம விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, இதுவும் 1 வயசுக்கு உள்ள குழந்தைக்கு விட்டுக்கலாம்.
இதோட 1 டீஸ்பூன் அளவு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பன்னீரும் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் ஹீட் பண்ணிவிட்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பன்னீரை அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். டோஸ்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ரொம்ப மிதமான தீயில் அதிக நேரம் டோஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும், ரப்பர் மாதிரி ஆயிரும், குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு பன்னீர் 2 சைடும் கொஞ்சம் கலர் மாறினோன்னே எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பன்னீர். குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.